வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்மருக்கு நாங்கள் போன இடம் வந்து கைலாசா கோனே ஃபால்ஸ் தான். ஆந்திரா பார்டரில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வாட்டி வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. கொஞ்சமாக தான் ஒரே ஒரு இடத்துல தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் என்ஜாய் பண்ண முடியல. ரொம்ப தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக தான் வந்தது. கூட்டம் வேறு நிறைய இருந்துச்சு. ஆக்சுவலாக 1 மந்த் முன்னாடி போயிருந்தோம்னா ஒரு வேளை நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கலாம். தண்ணி நிறைய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தண்ணி சுத்தமாக அந்தளவுக்கு வரல. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கொஞ்சமாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இருங்க காட்டுறேன். அந்த ஒரு இடத்துல கொட்டுது பார்த்தீங்களா, அது மட்டும்தான். அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஹிடன் ஃபால்ஸ் கொண்டு போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி கீழே அங்கே வந்து ஓரளவுக்கு இதே அளவுக்கு தான் தண்ணி கம்மியாக தான் வந்துட்டு இருந்தது. ஆனால் அங்கே கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருந்தது. தண்ணி ஃபுல்லாக தேங்கிட்டு உள்ளே தேங்கிட்டு போகிற மாதிரி இருந்தது. அதனால அங்கே கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக அந்த இடத்துல வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே. அந்த ஹிடன் ஃபால்ஸ்க்கு வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போனோம் அப்படின்னா முன்னாடி வந்து குழந்தைங்களுக்கான விளையாட்டு இடத்துல இது பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே தண்ணியில் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் பார்க்கில் விளையாடிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பணும். நல்லா இருந்துச்சு ஆனால் இடம். அந்த மேலே மெயின் ஃபால்ஸோட இந்த ஹிடன் ஃபால்ஸ் வந்து நல்லா இருந்தது. அங்கே கொஞ்சம் நேரம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம். ஃபுட்டு வந்து நாங்கள் வந்து வீட்லேயே செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போயிருந்தோம். எங்களுக்கு வந்து 1.5 hours ட்ராவல் தானே, நாங்கள் வீட்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். நீங்கள் யாராவது ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து வரீங்க அப்படின்னா அங்கே கீழே வந்து ஹோட்டல் இருக்குது. அந்த ஊருக்குள்ளே வரும்போது அங்கேயே வந்து அந்த கைலாசா கோனே ஃபால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே கீழே என்ட்ரன்ஸ்லேயே ஹோட்டல் இருக்குது. நீங்கள் ஃபால்ஸில் குளிக்க போகிறீங்கன்னா முன்னாடி ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் வரும்போது உங்களுக்கு சுட சுட செஞ்சு வைப்பாங்க. அதனால் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அங்கே நிறைய கடைகளும் இருக்குது. நான்வெஜ்ஜும் இருக்குது, வெஜிடேரியனும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுட சுட பஜ்ஜி எல்லாம் கொடுத்தாங்க. மிளகா பஜ்ஜி சூப்பராக இருந்தது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சுட சுட சாப்பிட்டா. ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னென்னா அங்கே வந்து நிறைய குரங்குங்க இருக்குது. நீங்கள் போகிறதா இருந்தால் ஒரு குச்சி எடுத்துகிட்டு போங்க.